ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் தட்ஸ் வை தட்ஸ் வாட் இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி நாம் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். தட்ஸ் வை அப்படின்னா அதனால்தான் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் வாட் அப்படின்னா அதுதான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம தமிழில் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னது அதுதான், நான் சொன்னது அதுதான். நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம் இல்லையா, நான் அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, தட்ஸ் வாட் ஐ செட், தட்ஸ் வாட் ஐ செட். நான் சொன்னது அதுதான். அதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வாட், நான் சொன்னது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ செட். நான் சொன்னது அதுதான் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? தட்ஸ் வாட் ஐ செட். நான் சொன்னது அதனால்தான், நான் சொன்னது அதனால்தான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, தட்ஸ் வை ஐ செட், தட்ஸ் வை ஐ செட். நான் சொன்னது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ செட், அதனால்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வை. தட்ஸ் வை அப்படின்னா அதனால்தான். நான் சொன்னது அதனால்தான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? தட்ஸ் வை ஐ செட், தட்ஸ் வை ஐ செட். நான் சொன்னது அதனால்தான். நெக்ஸ்ட் ஒன், நான் செய்தது அதுதான், நான் செய்தது அதுதான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, தட்ஸ் வாட் ஐ டிட், தட்ஸ் வாட் ஐ டிட். ஐ டிட் அப்படின்னா நான் செய்தது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வாட், தட்ஸ் வாட் ஐ டிட். நான் செய்தது அதுதான். நெக்ஸ்ட் ஒன், நான் செய்தது அதனால்தான், அதனால்தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் செய்தது அதனால்தான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, தட்ஸ் வை ஐ டிட், தட்ஸ் வை ஐ டிட். நான் செய்தது அதனால்தான். அதனால்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? தட்ஸ் வை. வெரி குட். நான் செய்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிட். நான் செய்தது அதனால்தான். தட்ஸ் வை ஐ டிட், தட்ஸ் வை ஐ டிட். நான் செய்தது அதனால்தான். நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்டது அதுதான், நான் கேட்டது அதுதான். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட், தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட். நான் கேட்டது அதுதான். அதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வாட். நான் கேட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆஸ்க்ட். நான் கேட்டது அதுதான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்டது அதனால்தான், நான் கேட்டது அதனால்தான். அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட், தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட். நான் கேட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆஸ்க்ட். அதனால்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வை. நான் கேட்டது அதனால்தான், தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட். எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட். நான் கேட்டது அதனால்தான். நெக்ஸ்ட் ஒன், நான் வாங்கியது அதுதான், நான் வாங்கியது அதுதான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, தட்ஸ் வாட் ஐ பாட், தட்ஸ் வாட் ஐ பாட். நான் வாங்கியது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பாட். அதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வாட். நான் வாங்கியது அதுதான். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? தட்ஸ் வாட் ஐ பாட். நெக்ஸ்ட் ஒன், நான் வாங்கியது அதனால்தான், நான் வாங்கியது அதனால்தான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, தட்ஸ் வை ஐ பாட், தட்ஸ் வை ஐ பாட். நான் வாங்கியது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பாட். அதனால்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் வை. நான் வாங்கியது அதனால்தான். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? தட்ஸ் வை ஐ பாட், தட்ஸ் வை ஐ பாட். நான் வாங்கியது அதனால்தான். நாம் இப்போ வரைக்கும் அதனால்தான், அதுதான் அப்படிங்கிற வார்த்தைக்கு சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போது இதுவே நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய சென்டென்ஸை நம்ம இந்த வார்த்தையை வச்சு நம்ம எப்படி பேசணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். எனக்கு இன்று உடம்பு சரியில்லை, அதனால் வீட்டிலேயே இருக்க போகிறேன். எனக்கு இன்று உடம்பு சரியில்லை, அதனால் நான் வீட்டிலேயே இருக்க போகிறேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே, தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஹோம். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே அப்படின்னா இன்று எனக்கு உடம்புக்கு சரியில்லை. தட்ஸ் வை அப்படின்னா அதனால்,
வீட்டிலேயே இருக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஹோம். ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஹோம். வீட்டிலேயே இருக்க போகிறேன். இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஹோம். வீட்டிலேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் வீட்டிலேயே இருக்க போகிறேன். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே, தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஹோம். நெக்ஸ்ட் ஒன். போக்குவரத்து நெரிசல் மோசமாக இருந்தது, அதனால்தான் நான் தாமதமாகி விட்டேன். நம்ம எங்கேயாவது ஒர்க் பண்ண போகிற இடத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ போக்குவரத்து நெரிசல் மோசமாக இருந்தது, அதனால்தான் நான் தாமதமாகி விட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, த டிராஃபிக் வாஸ் டெரிபிள், தட்ஸ் வை ஐ வாஸ் லேட். த டிராஃபிக் வாஸ் டெரிபிள் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் மோசமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். நான் தாமதமாகி விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் லேட். போக்குவரத்து நெரிசல் மோசமாக இருந்தது, அதனால் தான் நான் தாமதமாகி விட்டேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? த டிராஃபிக் வாஸ் டெரிபிள், தட்ஸ் வை ஐ வாஸ் லேட். எனக்கு சோர்வாக இருக்கிறது, அதனால் தான் நான் படுக்கைக்கு செல்கிறேன். எனக்கு சோர்வாக இருக்கிறது, அதனால் தான் நான் படுக்கைக்கு செல்கிறேன். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக தூங்க போகிற அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி பதில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I am tired, that's why I am going to bed. I am tired, that's why I am going to bed. I am tired அப்படின்னா எனக்கு சோர்வாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். That's why அப்படிங்கிறதுக்கு அதனால்தான் நான் படுக்கைக்கு செல்கிறேன். I am going to bed. எனக்கு சோர்வாக இருக்கிறது, அதனால்தான் நான் படுக்கைக்கு செல்கிறேன். I am tired, that's why I am going to bed. Next one. அவன் உன்னை நேசிக்கிறான், அதனால்தான் அவன் உன்னுடனே இருக்க விரும்புகிறான். அவன் உன்னை நேசிக்கிறான், அதனால்தான் அவன் உன்னுடன் இருக்க விரும்புகிறான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he loves you, that's why he wants to be with you. he loves you அப்படின்னா அவன் உன்னை நேசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அப்படிங்கிறதுக்கு that's why அவன் உன்னுடன் இருக்க விரும்புகிறான். he wants to be with you. அவன் உன்னை நேசிக்கிறான், அதனால் தான் உன்னுடன் இருக்க விரும்புகிறான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? he loves you, that's why he wants to be with you. நெக்ஸ்ட் ஒன். கடை மூடி இருந்தது, அதனால்தான் எங்களால் எதையும் வாங்க முடியவில்லை. கடை மூடி இருந்தது, அதனால்தான் எங்களால் எதையும் வாங்க முடியவில்லை. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, the store was closed, that's why we couldn't buy anything. த ஸ்டோர் வாஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா கடை மூடி இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் வை அப்படின்னா அதனால்தான் எதையும் வாங்க முடியவில்லை. we could not buy anything. the store was closed, that's why we couldn't buy anything. நெக்ஸ்ட் ஒன். அவள் எப்பொழுதும் குடையை மறந்து விடுவாள், அதனால் நனைந்து போகிறாள். அவள் எப்பவும் குடையை மறந்து விடுவாள், அதனால் நனைந்து போகிறாள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, she always forgot her umbrella, that's why she is getting wet. she always forgot her umbrella அப்படின்னா அவளுடைய குடையை அவள் எப்பொழுதும் மறந்து போகிறாள். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும், மறந்து விடுவாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு forget. அவள் எப்பொழுதும் குடையை மறந்து விடுவாள். she always forget her umbrella, அதனால் நனைந்து விடுகிறாள். That's why she is getting wet. That's why getting wet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், that's why அப்படின்னா அதனால்தான், that's what அப்படின்னா அதுதான். இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் இந்த வீடியோவில் நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.